வணக்கம். தென்னிந்தியாவின் செவ்வியல் இசைக்கு உலகம் முழுக்க ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. ஆனா அந்த இசைக்கு பின்னால ரொம்பவே ஆழமான, யாருக்கும் அவ்வளவா தெரியாத ஒரு வரலாற்று பின்னணி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம தேடி போக போறது அத பத்தி தான். இது வெறும் இசைய பத்தின ஒரு பதிவு இல்லைங்க. ஒரு கலாச்சாரம், ஆன்மீகம், குறிப்பா நம்ம மொழியோட உயிர்நாடிய பத்தின ஒரு தேடல். சரி, வாங்க அந்த அற்புதமான வரலாற்று பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு கச்சேரிகள்ல நம்ம மெய்மறந்து கேட்குறோமே கர்நாடக சங்கீதம், அதோட ஆணி வேர் எங்க தொடங்குச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஏதோ ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது கிடையாது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழக கோயில்களிலும் நிலப்பரப்புகளிலும் எதிரொலித்த பழமையான தமிழ் பதிகங்கள்ல, குறிப்பா சொல்லணும்னா 12 திருமுறைகள்ல தான் இதோட வேர் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இந்த தேடல்ல நாம எந்தெந்த விஷயங்களை பத்தி பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல தமிழ் பணிசையோட வேர்கள், அடுத்து திருமுறைகளின் இசை, ஒளியின் இலக்கணம், பண்களுக்கும் கர்நாடக ராகங்களுக்கும் இருக்கிற தொடர்பு, கடைசியா இந்த இசையை காக்கும் ஓதுவார்கள். இவ்வளவுதான். உள்ள போலாமா? முதற் பகுதி தமிழ் பன்னிசையின் வேர்கள். இசையோட ஆன்மீக மற்றும் மொழி சார்ந்த தோற்றத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். பண் அப்படின்னா என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, இப்ப நாம சொல்றோமே ராகம், அதோட பண்டைய தமிழ் வடிவம்தான் பண். ஆனா இது வெறும் ஸ்வரங்களோட கூட்டமைப்பு மட்டும் கிடையாதுங்க. சங்க காலத்துல இருந்தே இந்த பண்கள் இயற்கையோடும் மனிதனோட ஆழமான உணர்வுகளோடும், குறிஞ்சி, முல்லை மாதிரியான நம்ம நிலப்பரப்புகளோடும் ரொம்ப நெருக்கமா பிணைக்கப்பட்டிருக்கு. ஒரு அரண்மனை விழாவா இருந்தாலும் சரி, இறை வழிபாடா இருந்தாலும் சரி, மக்களோட உணர்வுகளை வெளியில கொண்டு வர ஒரு மிகச்சிறந்த கருவியா இந்த பண்கள் தான் இருந்திருக்கு. இதோட வளர்ச்சியை ஒரு டைம்லைன் படி பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கிபி முதல் நூற்றாண்டிலேயே மாணிக்கவாசகர் இதுக்கான அடித்தளத்தை அமைக்கிறாரு. அப்புறம் 6ஆம் நூற்றாண்டுல காரைக்கால் அம்மையார் தென்னிந்திய இசையோட முன்னோடியா திகழ்ந்து தாள அமைப்புகளுக்கு ஒரு புது வடிவம் கொடுக்குறாங்க. அதைத் தொடர்ந்து 7 மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகள்ல சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்க எல்லாரும் பக்தி இயக்கத்தின் மூலமா இந்த பண்களை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்தாங்க. கடைசியா 11ஆம் நூற்றாண்டுல சோழ மாமன்னர்கள் காலத்துல தான் இது திருமுறைகளா தொகுக்கப்பட்டு ஒரு பெரிய நிறுவனமா மாறிச்சு. ரெண்டாவது பகுதி திருமுறைகளின் இசை. இன்னைக்கும் தமிழ் பன்னிசைய உசிர்போட வச்சிருக்கிற அந்த புனித நூல்களை பத்தி பார்ப்போம். ஒரு மரத்தோட வேர்களை பார்த்துட்டோம். அடுத்து அதோட பிரம்மாண்டமான தண்டு பகுதியை தான் பார்க்க போறோம். 12 திருமுறைகள் வெறும் பக்தி இலக்கியம் மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு பிரம்மாண்டமான இசைக்களஞ்சியம். களப்பிரர்கள் காலத்துல தமிழ் இசை கொஞ்சம் முடங்கி இருந்தப்போ அதை மறுபடியும் வீர்கொண்ட இழச்சி செஞ்சதே இந்த திருமுறைகள் தான். இதுல சந்தம் அப்படிங்கிற தாள கட்டமைப்பு ரொம்ப அட்டகாசமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்றான் கேளுங்க. இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிற 24 பண்கள்ல 23 பண்களை திருஞான சம்பந்தர் ஒருத்தரே தன்னோட தேவார பதிகங்கள்ல பயன்படுத்தி இருக்காருன்னு பாத்துக்கோங்களேன். ஆன்மீகத்தை வெறும் தத்துவமா மட்டும் சுருக்கிக்காம அதை ஒரு செவிவழி இன்பமா மாத்தி காட்டின பெருமை இவங்களே சேரும். இதுல இருந்து ஒரு முக்கியமான தத்துவ வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவா மத்த இசைமுறைகள்ல பாத்தீங்கன்னா ராகம் அல்லது மெட்டுக்கு தான் முதல் மரியாதை இருக்கும், வார்த்தைகள் எல்லாம் ரெண்டாவது பட்சம் தான். ஆனா நம்ம தமிழிசையில மொழிக்கும் அந்த வார்த்தைகளோட ஆழமான பொருளுக்கும் தான் முழுமையான முன்னுரிமை. இசை அப்படிங்கிறது அந்த வார்த்தைகளை தாங்கி நிற்கிற ஒரு அழகான தூணாக, ஒரு பக்கபலமாக தான் செயல்படுது. திருமுறைகளோட உண்மையான சிறப்பே இந்த ஆழமான தத்துவத்துல தான் அடங்கியிருக்கு. மூணாவது பகுதி ஒளியின் இலக்கணம். மெல்லிசையோட பண்டைய கணிதத்தை டீகோட் பண்ணலாம் வாங்க. 106 சிலப்பதிகாரம் மாதிரியான மிக தொன்மையான நூல்கள்ல மொத்த 106 பண்கள் இருந்திருக்குன்னு ரொம்ப தெளிவான குறிப்புகள் இருக்கு. அப்படின்னா நம்ம இசை எந்த அளவுக்கு பறந்து விருந்திருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா காலப்போக்கில் பல பண்கள் வழக்குழிஞ்சு போய் இன்னைக்கு தேவார பதிகங்கள்ல உயிர்ப்போடு பாடப்பட்டு வர பண்களின் எண்ணிக்கை வெறும் 24 மட்டும்தான். இந்த 24 பண்கள் தான் இன்னைக்கு நாம கேட்கிற கர்நாடக இசையோட மிகப்பெரிய ஆணிவேர். இதுல நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நாம இன்னைக்கு ரொம்ப இயல்பா சொல்ற சா ரி கா மா பா தா நீ அப்படிங்கிற சப்த ஸ்வரங்களுக்கும் நம்ம பண்டைய தமிழ் இசைக்குறிப்புகளுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பு தான். காரைக்கால் அம்மையார் காலத்திலேயே குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விலரி, தாரம்னு 7 நரம்புகளின் இசையா இதை ரொம்ப அழகா பிரிச்சு வச்சிருந்தாங்க. இதுதான் பிற்காலத்துல வடமொழி சொற்களா ச ரி கா ம அப்படின்னு மாறுச்சு. இதை இப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம முன்னோர்களோட இசை இலக்கண அறிவு எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்னு நினைச்சா நிஜமாவே புல்லரிக்குதுல்ல. நாலாவது பகுதி பண்களும் கர்நாடக ராகங்களும். பண்டைய வேர்களை தற்கால கிளைகளோடு எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மூலப்பதிவுகள்ல ஒரு அழகான உருவகம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. பண்கள் அப்படிங்கிறது ஒரு மரத்தோட ஆழமான வேர்கள் மாதிரியும், ராகங்கள் அப்படிங்கிறது அந்த வேர்கள்ல இருந்து கிளைச்சு வந்த கிளைகள் மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வேர் இல்லாம கிளை இல்ல, தாய் இல்லாம குழந்தை இல்லை இல்லையா?
இந்த தொடர்பை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம கேட்கிற ஒவ்வொரு கர்நாடக ராகத்துக்கு பின்னாலேயும் ஒலிக்கிற அந்த 1000 வருஷத்து தமிழன் குரலை நம்மளால நிச்சயமா உணர முடியும். இந்த வேர்கள் எப்படி நவீன கிளைகளா மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு கண் முன்னாடி நிறைய சான்றுகள் இருக்கு. இன்னைக்கு நாம ரொம்ப உருகி கேட்கிற ஆகிரி ராகம் இருக்குல்ல, அது அன்னைக்கு தேவாரத்துல பஞ்சமம் அப்படிங்கிற பண்ணா பாடப்பட்டது. அதே மாதிரி தாலாட்டு பாடும் நீலாம்பரி ராகம் பண்டைய மேகராக குறிஞ்சியே தான். ஆரபி அப்படிங்கிறது பழம் தக்க ராகம், பந்துவராளி அப்படிங்கிறது நட்ட ராகம், காம்போஜி என்பது தக்கேசி பண். இதுல பெயர்கள் வேணா மாறி இருக்கலாம், ஆனா அந்த ஒளியோட ஆன்மா இன்னிக்கும் துளி கூட மாறாம அப்படியே இருக்குங்கிறது தான் உண்மை. 5வது மற்றும் கடைசி பகுதி, ஓதுவார்கள், இசையின் காவலர்கள். இந்த 1000 வருஷ ஒளியை பாதுகாத்த அந்த மனிதர்களை பத்தி பார்க்கலாம். இந்த மாபெரும் இசைக்கருவூலம் ஒன்னும் தானாகவே காலம் கடந்து நம்ம கைக்கு வந்துடலங்க. இதுக்கு உயிர் கொடுத்து பல தலைமுறைகள் தாண்டி நமக்கு கொண்டு வந்து சேர்த்த ஒரு அற்புதமான மனிதர்களை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். அவங்க தான் ஓதுவா மூர்த்திகள். மாமன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினப்போ அங்க திருமுறைகளை பண்ணோடு பாடுறதுக்காகவே 48 பிடாரர்களை, அதாவது ஓதுவார்களை பணிக்கு அமர்த்தினார். இது கல்வெட்டுகள்ல ரொம்ப தெளிவா பொறிக்கப்பட்டிருக்கு. மன்னர்களோட இந்த தொலைநோக்கு பார்வை மட்டும் இல்லைன்னா எத்தனையோ படையெடுப்புகளை தாண்டி இந்த இசை இன்னிக்கும் உயிர் போட இருந்திருக்கவே முடியாது. சரி, மன்னர் காலத்துல தொடங்கின இந்த பாரம்பரியம் நவீன காலத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு எம் தண்டமாணி தேசிகர் ஐயா ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இந்த புகழ்பெற்ற ஓதுவார் தான் கோவில் பிரகாரங்கள்ல மட்டுமே ஒழிச்சுக்கிட்டு இருந்த தேவார பதிகங்களை திரைப்படங்களுக்கும் பெரிய பெரிய கச்சேரி மேடைகளுக்கும் கொண்டு போனார். பண்டைய வேர்களை நவீன மரபுகளோட இணைச்சு சாதாரண மக்களுக்கும் தமிழ் பண்ணிசைய கொண்டு போய் சேர்த்த மிகப்பெரிய பெருமை இவரையே தான் சாரும். பண் சுமந்த பாடல் அப்பர் மற்றும் மாணிக்க வாசகர் அருளிய ரொம்ப ஆழமான வரி இது. பண்டைய நாயன்மார்களை பொறுத்த வரைக்கும் இசை அப்படிங்கிறது ஏதோ இறைவனை புகழ்ந்து பாடுறதுக்கான ஒரு கருவி மட்டும் கிடையாது, இறைவனே இசையாத்தான் இருக்கான். அந்த பண்கள் தான் இறை அனுபவம். அந்த தெய்வீக ஒளிய தன்னுள்ளே தாங்கி நிற்கிற ஒரு அற்புத பெட்டகமாத்தான் ஒவ்வொரு தேவார பாடலும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வரி ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது. நாம இப்ப இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கர்நாடக இசை இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டாடப்படுறது நிஜமாவே ரொம்ப பெருமையான விஷயம்தான். ஆனா அதே நேரத்துல அதோட தாயான அந்த பழமையான தமிழ் பண்ணிச்சையின் வேர்கள் நம்ம எதிர்கால தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்லப்படணும் இல்லையா? அதை நாம எப்படி செய்ய போறோம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த முறை நீங்க ஏதாவது ஒரு பழமையான கோவிலுக்கு போகும்போது அங்க ஒரு ஓதுவார் பாடுற பதிகத்தை கொஞ்ச நேரம் நின்னு முழு கவனத்தையும் கொடுத்து கேட்டு பாருங்களேன். அந்த 1000 வருஷத்து தொன்மை உங்களை தொடுறத நீங்க நிச்சயமா உணர்வீர்கள். இதுவரைக்கும் பொறுமையா இந்த இசையின் வேர்களை தேடி என்னோடு பயணித்தமைக்கு மிக்க நன்றி.